கற்றுக்கணும். அப்போ தான் நீ பவர்ஃபுல் ஆக முடியும். இது என்னோட அறிவுரை. நீ இவனுக்கு வயசு. சரி, நான் ட்ரைனிங் கற்றுக்கிறேன். என்னால் முடிஞ்சாலும் நான் கற்றுக்கிறேன். அதை எல்டாஸ் டக்குன்னு பண்ணு. வெயிட் பண்ணுங்க, நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன ஆகுது? என்னாச்சு? யார் 3 பேர்? நீ எல்டாஸ் உன் நண்பர்கள் இப்போ பிரச்சனையில் இருக்காங்க. அவங்கள நீ தான் காப்பாற்றணும். என் நண்பர்கள் பிரச்சனையில் இருக்காங்களா? ஆமாம், இதுதான் இப்போ நான் பார்த்தேன். அதனால தான் சொல்கிறேன் எல்டாஸ். யாரும் இல்லாமல் தனியாக இருக்கும். இதுதான் அப்போ எல்டாஸோட டைரியா. இவ்வளோ நல்லா படிக்கிறான் போலயே. எனக்கு புரியாமல் போச்சு. ஓ அப்படியா? ஓ இதாண்டா எல்டாஸ். நீ பேசு. மாஸ்டர், நான் அவங்க சொல்கிற பேச இனிமேல் எப்போ போய் கேட்பேன். எனக்கு என்னமோ ஆகுது. உன்னால் இப்போ உன்னோட பவரை யூஸ் பண்ண முடியும். நீ அதை யூஸ் பண்ண எல்டாஸ். சரி, யூஸ் பண்ணுறேன். எல்டாஸ் டக்குன்னு யூஸ் பண்ணு. சரி, நான் யூஸ் பண்ணுறேன். நீ பேசாம இரு. எனக்கு ஏதோ ஆகுது. தள்ளி போ. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வேண்டாம் கேஸ் இல்லை, நான் தான் ரெடி. என்னை எல்லாரும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்னை விட்டுரு. சும்மா என்ன பண்ணுற? இல்லை, வேணாம், எதுவும் பண்ணாத. நான் உன்னை கொல்ல போவேன். என்ன பண்ணுறது? சொன்னால் கேட்க மாட்டியா? தக்காளி சூற. நீங்கள் எல்லாம் நல்லா சண்டைப்படுங்க. தக்காளி சூற விட்டுரு. ஒன்னே சூற விடுமா தான் இருக்கு. நீங்கள் எப்படி சூற விடுவ? கையால். எல்டாஸ் உங்கள் மாஸ்டர் இங்க. ஆமாம், உங்கள் மாஸ்டர் இங்க. சொல்ல முடியாது. என்ன பண்ணுவீங்க? இது போதுண்டா.